நம்ம என்ன சமைக்க போறோம்னா எனக்கு பிடிச்ச சாக்கோஸ். இதுக்கு நம்ம என்ன இன்கிரீடியன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாமா? நெய், நாட்டு சர்க்கரை, கொக்கோ பவுடர், ராகி பவுடர், அப்புறமா ஒரு பிஞ்ச் உப்பு, அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் சாக்கோ பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ நம்ம பவுடர். இந்த ராகி இதை நம்ம ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம் அன்டில் கூல் ஆகுற வரைக்கும். இப்போ கூல் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு இது மாதிரி நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் ஒரு ட்ரேயில் நம்ம எடுத்து இது மாதிரி பண்ணலாமா? டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம 180 டிகிரியில் ஓவனில் பேக் பண்ணணும். ஓவன் இல்லைன்னா நம்ம இட்லி பாத்திரத்தில் அதே மாதிரி 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தால் நம்மளுக்கு கிறிஸ்பியான சாக்கோஸ் இப்போ ரெடி. ஓகே, இதை நம்ம எடுத்து ஒரு ஏர் போகாத டைட் கண்டெய்னரில் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, நல்லா இதை கூல் பண்ணணும். ஃபஸ்ட்டு கூல் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஒரு பாக்ஸில் நல்லா டைட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு 3 to 10 டேஸ் நம்மளுக்கு கிறிஸ்பியான சாக்கோஸ். இப்போ நம்மளுக்கு கிறிஸ்பியான சாக்கோஸ், ராகி சாக்கோஸ் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். ஆனால் எங்கள் வீட்டில் 3 டேஸ்லேயே காலி ஆகிடும். ஸோ இப்போ வாங்க மில்க் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம்.